Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. கடலூரில் தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒலிபெருக்கி வாயிலாக அந்த பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடும் பணியை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், கரையோர பகுதி அப்படின்னா எந்தெந்த இடம் ஸ்ரீதர்? டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்தே கடலூர் மாவட்ட மக்கள் சொல்ல முடியாத துயரத்தில் இருக்கார்கள். குறிப்பாக 2ஆம் தேதி காலை என்பது கிட்டத்தட்ட 1,95,000 குடும்பங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு சந்தித்தது. அது எந்த பகுதி என்றால் தென்பெண்ணையாறு கரை கொட்டியுள்ள பகுதியில்தான். இந்த தென்பெண்ணையாறின் 2 கரைகளிலும் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக கிட்டத்தட்ட 1,95,000 குடும்பங்கள் நீர் சூழ்ந்த பகுதியாக கண்டறியப்பட்டு அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் தற்போது மீண்டு வரும் நிலையில் மீண்டும் தற்போது சாத்தனூரில் தண்ணீர் திறக்கப்பட்டதாகவும் கிட்டத்தட்ட 13,000 கனஅடி தண்ணீர் தான் திறக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கடந்த 1ஆம் தேதி 2,40,000 கனஅடி தண்ணீர் வந்த காரணத்தினால் 2 கரையோர ஒட்டியுள்ள பகுதியில் பெரும் பாதிப்பு ஏற்படுத்தியது. அந்த பாதிப்பு தற்போது படிப்படியாக மறைந்து வரும் வேளையில் தற்போது மீண்டும் 13,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றும் காரணத்தினால் தென்பெண்ணையாற்றின் கரையோரம் உள்ள குண்டு உப்பலவாடி, மஞ்சக்குப்பம் இந்த பகுதியில் தற்போது மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் முகாமிட்டு தாழ்வான பகுதியில் ஏற்கனவே அவர்கள் பாதிக்கப்பட்ட அந்த தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்களை பாதுகாப்பாக இருக்க அவர்கள் அச்சப்படுத்த தேவையில்லை. அதே சமயத்தில் அவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக மாவட்ட நிர்வாகம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. காரணம் தற்போது மழையும் தொடர்கிறது. நேற்று காலையிலிருந்து மழை தொடர்ந்து அவ்வப்போது விட்டு பெய்து வருகிறது. கனமழையாக இல்லை என்றாலும் மற்ற மாவட்டங்களில் பெய்யும் மழை கடலூர் மாவட்டம் வழியாகத்தான் கடலுக்கு செல்ல வேண்டும். அதுவும் குறிப்பாக தென்பெண்ணையாறும் கெடிலம் ஆறு வழியாகத்தான் கடலுக்கு செல்ல வேண்டும். இதன் காரணமாக மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அவர்களுக்கான முகாம் தயாராக இருப்பதாக ஒலிபெருக்கி மூலியமாக அறிவுறுத்தி வருகிறார்கள். ஏனென்றால் திடீரென இரவு நேரத்தில் மழை அதிகமாக இருந்தால் பாதுகாப்பு இல்லாத இடங்களில் தங்கியிருக்கும் மக்களுக்கு அங்கிருந்து வெளியேறுவது சிக்கல் ஏற்படும் என்ற காரணத்தினால் ஒலிபெருக்கி மூலியமாக தற்போது அறிவிக்கப்பட்டு வருகிறது. மாவட்ட ஆட்சியர் ஆங்காங்கே சென்று அதை ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதே சமயத்தில் மாநகராட்சி நிர்வாகமும் வருவாய்த்துறையினரும் பல்வேறு இடங்களில் பாதிக்கப்பட்ட ஏற்கனவே வெள்ள புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஏதேனும் உதவி வேண்டும் என்றாலும் செய்ய தயாராக இருக்கிறோம், உங்களுக்கு முகாமுக்கு செல்ல வேண்டும் என்றாலும் நாங்கள் உதவ தயாராக இருக்கும் என்று அறிவுறுத்தி வருகிறார். எனவே பொதுமக்கள் இதை பாதுகாப்பாக கருதி அந்தந்த தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்கள் வெளியேற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தற்போதைய பொறுத்தவரைக்கும் கடந்த 2ஆம் தேதி கடலூர் மாவட்டத்திற்கு வந்த 2,40,000 கனஅடி தண்ணீர் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. தற்போது சாத்தனூர் பகுதியில் 13,000 கனஅடி தண்ணீர் மட்டுமே வெளியேற்றப்படுகிறது. அது கிட்டத்தட்ட திருக்கோயிலூர் அணைக்கட்டு வரும்போது 8,000 கனஅடியாக தான் குறைந்து விட்டது. ஏனென்றால் ஏற்கனவே இருக்கும் தண்ணீரை தற்போது வெளியேற்றப்பட்ட காரணத்தால் பல பகுதிகளுக்கு ஏரிகளுக்கு தண்ணீர் செல்லும் காரணத்தினால் அந்த தண்ணீர் படிப்படியாக குறைந்து கடலூருக்கு வருவதற்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஆனாலும் மாவட்ட நிர்வாகம் ஒரு முன்னெச்சரிக்கையாக பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ஒலிபெருக்கி மூலியமாக அறிவுறுத்தி வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். மழை பாதிப்பு தொடர்பான செய்திகளை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. பகுதி மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. சாத்தனூர் அணையில் உபரி நீர் திறந்து விடுவதால் தென்பெண்ணையாற்றில் நீர்வரத்து அதிகமாக வாய்ப்புள்ளது. எனவே தென்பெண்ணையாற்றின் 2 கரையோரங்களில் உள்ள பொதுமக்கள் தாழ்வான பகுதியில் இருந்து மேடான பகுதியில் செல்வதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தற்காலிக ஷெல்டர்ஸ் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.